லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த மாதம் ஆரம்பம் முதல் தந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கைகளை வைத்தார் என்றால் அந்த கரத்துல என்னெல்லாம் இருக்குன்னு போன வாரம் கேட்டோம். சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. சத்துவம் நம்மை பலப்படுத்த, வல்லமை நம்மை நிமிர பண்ண. உயரத்திலிருந்து கை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்து என்று 18வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறான். அதே சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்தி என் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நடத்துகிறார், நிறுத்துகிறார். தேவனுடைய கரத்துல இருக்கிற வல்லமையும் சத்துவமும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனால் ஆகும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயமான கிரியைகளை நடப்பிப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், காரணம் ஒன்றுதான், அவருக்குள்ளே நன்மை தவிர தீமை இல்லை. இந்த நம்பிக்கை நம் தேவன் மேல நமக்கு வரணும். என் ஆண்டவருக்குள்ள என்னை குறித்து என்ன கிடையாது? சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து. என்ன கிடையாது? இன்னும் சத்தமா சொல்லுங்க. என் ஆண்டவருக்குள்ள என்னை குறித்து தீமையே கிடையாதுன்னா, சாத்தானுக்குள்ள என்னை குறித்து நன்மையே கிடையாது. ஆமென். இதுதான் புரிஞ்சுக்கணும். தீமை நிறைந்த சத்துரு கட்டி வைக்கிறான், நன்மை நிறைந்த கர்த்தர் கட்டவிழ்கிறார். இதுல நம்முடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, தீமை நிறைந்தவன் அவரிடத்தில் தோற்று போனவன், நன்மை நிறைந்தவர் அவனை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். தீமை செய்கிற பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மைகளை பேசுகிறாராம். ஹல்லேலூயா. ஆபேலின் இரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகள். நித்திய மீட்பை எனக்கு தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகின்ற தெளிக்கப்படும் பரிசுத்தரத்தை அவர் நன்மைகளை பேசுகிறார். ஆனா சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 12:10, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதாவது ரெண்டு விதத்துல குற்றம் சாட்டுகிற அனுபவம் இருக்கிறது. குற்றத்தை சொல்லுகிற ஆண்டவர் ஒருவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை பார்த்து சொல்லுவார், உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கும்பார். சபைகள் எல்லாத்துக்கும் சொல்லுவார். அது குற்றம் சாட்டுகிறது கிடையாது. அது குறையை சரி செய்வதற்காக சொல்லப்படுகிறது. இங்கே பிசாசானவன் என்ன செய்ய? குற்றம் சாட்டுகிறான். எதுக்கு குற்றம் சாட்டுகிறான்னா, குற்றம் சுமத்தும் பொருட்டு.
இந்த கேரக்டர் தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? இன்னும் கொஞ்சம் காட்டமா தான் இருக்கும். ஏன்னா கை வைக்கணும்ல. கை வைக்கணுமா வேண்டாமா? குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிற கேரக்டர் யாருடைய கேரக்டர் தெரியுமா? இந்த சைடுல பயங்கரமா வருது. இந்த சைடுல நீங்க செஞ்சதும் செஞ்சுட்டு சொல்லவும் செய்றீங்களான்னு இருக்கிறது மாதிரி குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறது. நான் ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களுடைய குறைய சொல்றேன் அல்லது ஒருத்தங்க குறைய பேசுறேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் ரொம்ப முக்கியம். அந்த நோக்கம் என்னுடைய ரூட்டு கிரைஸ்ட்ல இருந்து வந்திருக்குதா இல்ல என்னுடைய ரூட்டு ஆன்டி கிரைஸ்ட்ல இருந்து வந்திருக்குதா என்பதை காண்பிக்கும். ரூட்டு தான் ஃப்ரூட்டை காட்டும். ஆமே. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். உள்ள கசப்பை வச்சுட்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் இப்படி சொன்னாலாம், பாவக்காக்க பேர ஜிலேபின்னு மாத்துனா அது இனிக்காது. நிறைய பேர் அப்படி மாத்தி வச்சிருக்கிறாங்க. முந்தி சத்தமா பேசுவாங்க, இப்ப அமைதியா பேசுவாங்க. ஆனா வார்த்தை அதே வார்த்தை தான். நீ எல்லாம் உருப்படுவியா? முந்தி நீ எல்லாம் உருப்படுவியா, இப்போ நீ எல்லாம் உருப்படுவியா. ஏன்னா நாங்க மாறிட்டோமா. நாங்க பாவக்கா பேர ஜிலேபின்னு மாத்தினாலா, ஒரு கிலோ ஜிலேபி கொடுங்க, பாவக்காய் எடுத்து கொடுக்குறாங்க. இது பாவக்காய் யாரு சொன்னா? நேற்று ஞானஸ்நானம் எடுத்து பேரை மாத்தியாச்சு. நான் கொண்டு போ. அப்படிதான் நம்ம லைஃப். ஆமென். குற்றம் சுமத்தும். நான் எதுக்கு குற்றம் வைக்கிறேன்? ஒரு ஆளை பத்தி இங்க தெரியுமா, இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, எதுக்கு சொல்றோம்? அவங்க மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு தானே. ஆமென். இது யாருக்கு கேரக்டர் தெரியுமா? சாத்தானுடைய கேரக்டர். அப்படிப்பட்டவனுக்கு என்ன நிலைமை தெரியுமா? அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அதனாலதான் ஆண்டவர் வான் பண்ணவர், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பார். ரெண்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீ உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது வேற, உன் சகோதரன் கண்ணில் துரும்பு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது வேற. உன் கண்ணில் உத்திரம் இருக்கிறது வரைக்கும், உன் கண்ணு கெட்டு இருக்கிறது வரைக்கும் உன் சகோதரன் இருக்கிற குற்றத்தை நீ பார்த்து பார்த்து தான் சொல்லிட்டு இருப்ப. அதே நேரத்தில் உன் கண்ணு தெளிவாயிட்டுனா என் சகோதரன் கண்ணும் தெளிவாகணுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உனக்கு வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், நன்மைகளை பேசுகிறவர். ஆமென். பிதா கிட்ட இன்னைக்கு உண்மையிலே அவர் அடிக்கப்பட காரணமா இருந்தது யாரு? இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட காரணமா இருந்தது யாரு? நான் தான். நீங்க சொல்ல தயங்குறீங்கன்னா தயங்கிக்கோங்க, நான் சொல்லுவேன் நான் தான். நான் இந்த ஒரு பர்சன் மட்டும் இல்லைன்னு அவர் கையில் ஆணி வந்திருக்கார். ஆமென். இந்த ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சில வருடங்கள் கழித்து 2008 அர்ப்பணிக்கிறேன். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நினைக்கிறேன். ஒரு நைட்டு சகோதரர்களாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கெட்சமனே தோட்டத்தில் இயேசு இந்த வியர்வை ரத்தமாக வந்ததெல்லாம் என்ன அப்படியே ஸ்பிரிட்டில் ரொம்ப பாதிக்குது. அந்த ப்ரேயரில் உடனே நான் முடிச்சுட்டு பாயின்னு சொல்லிட்டு என் ரூம் போயிட்டேன். ரூம் போய் பெட்டில் போய் விழுந்து அழுறேன். அப்போ அந்த இடத்துல இயேசுவின் ஜெபம் அப்படியே எனக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கன்னா நீங்கட்டும், ஆனால் என் பிள்ளை என்னை விட்டு போயிடக்கூடாது, ஜான்சாமி என்னை விட்டு போயிடக்கூடாது,
இப்படி அவர் சொல்றது போல எனக்குள்ள அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டே இருந்து என் படுக்க ஃபுல்லா கண்ணீரால. அப்பதான் ஆண்டவர் இந்த பாட்டை கொடுத்தார். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும். ஆமே, உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. விவரிக்க வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் எனவென்று சொல்ல தெரியவில்லை. வர்ணிக்க வார்த்தை இல்லை, உங்க அன்பை மட்டும். ருசித்தவர்கள் கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து பாடுவோ. தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. தேடி வந்த நேசமே, உம் அன்பில் ஒன்றே. ஆமென். ஆண்டவருடைய அன்பு எனக்காக நன்மைகளை. அவர்தான் இப்போ ஆலயத்தில் இருக்கிறார். 18 வருட கூனியாகிய ஸ்திரீ. தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நான் அவரை மகிமைப்படுத்தணும், என்னில் அவர் மகிமைப்படணும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நான் அவரை மகிமைப்படுத்தணும், என்னில் அவர் மகிமைப்படணும். ஆண்டவர் சங்கீதம் 50 சொல்லுகிறார் அல்லவா, 50, 14, 15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். I will deliver thee and thou shalt glorify me. அவன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும் போது நாம என்ன செய்கிறோம்? அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதிலும் எத்தனை பேர் தான் மகிமைப்படுத்துவாங்க அப்படின்னா 10ல் 1. 10ல் 1. 10 குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். ஒருவன் திரும்பி வந்து கர்த்தரை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். நம்ம 10ல் 9 இருக்கிறோமா, 1 இருக்கிறோமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதுதான் லைஃப். என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகும் எப்போ தெரியுமா? நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தர் என்னில் மகிமைப்படும். இதுதான் சக்சஸ்ஃபுல் லைஃப். அப்போ முதல்ல நான் எதுல கவனம் செலுத்தணும்னா, நான் கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல. நம்ம அநேகர் இந்த 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை போலதான் இருக்கிறோம். பெரும்பாடு. அவ என்ன செய்யறா அப்படின்னா, அவளுக்கு விசுவாசம், அவளுடைய விசுவாசம் அவளை ரட்சித்தது. அவ சொல்ற, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் என்ன ஆவேன்? சொஸ்தமாவேன். அப்படி சொல்லிட்டு நேர நெருங்கி 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 வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை வந்து தொட்டுட்டா. நிழல தொடணும்னா கூட கொஞ்சம் தள்ளி நிக்கலாம், ஆனா வஸ்திரத்தை தொடணும்னா அவ்வளோ நெருங்கி வந்துட்டு தொட்டுட்டு என்ன பண்ணிட்டா தெரியுமா? மறைஞ்சிட்டா.
பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 8:47 அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவ தொடர்ந்து வர, நெருங்கி வரா. எத்தனை பேரை தட்டிட்டு வந்திருப்பா இல்ல? ஆமென். அப்படியே வெளி பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்போம். எப்போ வர்ஷிப்புக்கு எழும்புவாங்க, இடையில வந்து உட்கார்ந்துடலாம். வர்ஷிப் முடிச்சுட்டு உட்காரலாம் பார்த்தா கீழே எங்க உட்கார? நம்ம தரையில இருந்தோம், சேர் மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, தள்ளி போமா தள்ளி போமா. ஏன்னா அவரை நெருக்கினார்கள் என்று பைபிள்ல இருக்கு. மார்க் 5, லூக்கா 8, மத்தேயு 9 நினைக்கிறேன். இந்த பகுதிகளில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, செய்தி நிறைய இருக்கிறது. அப்போ இவன் என்ன பண்றானா, சுகம் வாங்கியாச்சு. வாங்கி அப்படி முன்னாடி நிக்கிறவா ஜன கூட்டத்துக்கு அப்படி உள்ள பின்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறோம், இது ரொம்ப முக்கியம். நாம் சிலவற்றை இல்லை, எந்த ஒரு காரியத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள செய்ய வேண்டியதை செய்யணும். அது போலவே பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறோம். அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொள்ள ஆலயத்திலே வந்திருந்து அழுதாள். அன்னாள் சாமுவேலை பெற்றுக்கொண்ட பின் ஆலயத்திலே வந்திருந்து மகிழ்ந்தாள். இதுலதான் கர்த்தர் மகிமைப்படுவார். பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம்? உண்மையாகவே ஆலயத்தில் வந்து நன்மை பெற்றவங்க, இங்க ஊழி ஆரம்பித்தது முதல் நன்மை பெற்றவர்கள் லிஸ்ட் எடுத்தா இந்த நாகர்கோவில் டவுன் பத்தாது. இங்க மட்டும் இல்ல, எந்த ஊழியத்தை போய் பாருங்க, எந்த ஆலயத்தில் போய் கேளுங்க. சில கிராமங்கள்லாம் போகும்போது அவங்களுடைய வேதனை என்னன்னா, வாராங்க சுகத்துக்காக, வாராங்க போராட்டத்திலிருந்து வாராங்க, சுகம் கிடைச்சதும் போயிடுறாங்க. அதாவது பெற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல எடுத்து வைக்கிறார், பெற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறார். அவ ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி எடுக்க எடுக்க இயேசு நிற்கிறார். நான் நினைக்கிறேன் அவ பெற்றுக்கொண்டு அவரோடு கூட அவ்வளவு நடப்பானா இயேசு நின்றிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். 100ல் 1 காணாம போச்சுன்னு கிளியர் அப்படி தூக்குறாரு பாத்தீங்களா? அதான் பிரதான மேய்ப்பன். அவர்தான் பிரதான மேய்ப்பன். ஆமென். பெற்றுக்கொண்ட பின் ஒவ்வொரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கும்போது இயேசு நின்று சுற்றி பார்த்தாராம். இப்படி சுற்றி பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு யார தெரியல, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவளை தெரியல. அப்ப அவ எங்க போயிட்டா? ஆமென். அதாவது 6 மணிலேருந்து 8:30 வரை சர்வீஸ், நம்ம உள்ள வர்றது 6:30, வெளியே போறது 8:15. சிலர் பார்த்துருக்கீங்களா? வரும்போது கஷ்டப்பட்டு வருவாங்க, போகும்போது எடுத்துக்கொள்ளப்படுவது போல பொசுக்குன்னு காணாது. இப்பதான் இருந்தாங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இவங்க வீட்டில் போய் ஒப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க. பெற்றுக்கொள்ள அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து 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 வச்சுட்டு இயேசு நின்று திரும்பி பார்க்கும்போது இவளை காணல. இப்போ ஆண்டு யாரோ என்ன இப்படிதான், யாரோ, நான் அவருக்கு யாரோவாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் அவருக்கு, நான் கர்த்தரை மகிமைப்படுத்தாத வரைக்கும் அவர் கேட்பார், யாரோ என்கிட்ட வா. ஆமென். 20 வருடத்துக்கு முன்னாடி உள்ள சந்திப்பு, உன் தகப்பனாகிய
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி அப்படி தெரியும் யாக்கோப. இப்ப கேட்கிறார், உன் பெயர் என்ன அப்படின்னு. நான் இத்தனை வருடம் ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறேன், ஆண்டவர் என்ன பார்த்து யாரோ அதுல நின்று ஒரு ஒயிட்டையும் போட்டுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், அது யாரு இப்படி எல்லாம் கேட்டார்னா, ஆண்டவரே கேட்டுறாதீங்க, அவன் சொல்லும் போது நெஞ்செல்லாம் வலிக்குது. யாரோ என்ன தொட்டது யார்? என்னுடைய கேள்வி, அவரை அத்திமரத்துக்கு கீழிருந்த நாத்தான் வேலை பார்த்தவருக்கு பக்கத்துல வந்து தொட்டவளை தெரியாதா? தெரியும். அப்போ இது எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு சொல்லி தருகிறது, எவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்று தருகிறது. நீ பெற்றுக்கொண்ட பின் எடுத்து வைக்கிற அடி, நீ அவருடையவன் அவருடையவளாய் தான் இருக்க வேண்டுமே தவிர நீ யாரோவாக இருக்கக்கூடாது. ஆமே. யார் ஆண்டவர்? நீங்க அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? யாருக்கோ பண்ண வந்தாங்க, கை நீட்டினாங்க, கொடுத்தேன். இந்த தர்மம் எடுப்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு வகையில் நீங்க தர்மம் போட்டிருப்பீங்க, ஒரு வாட்டியாவது போட்டிருப்பீங்கல்ல. யார் அவங்க? என் கிளாஸ்மேட். அப்படியா? யார் தெரியுமா? ஏதாவது தெரியாது. யாரோ உங்க பிள்ளைய கூட்டிட்டு போய் கடைக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்களா? யார் அது? யாரோ காலில் எழும்பி கத்திட்டு இருந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க யாரோ. அப்படியா சொல்லுவோம்? இல்ல. ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இவ அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை தொட்டது. அவர் கேட்கிறார், யாரு? ஆமே. அவ என்ன பண்ண தெரியுமா? நடுங்கி நடுங்கி இப்போ அவ ஒரு ஸ்டெப் முன்பாக வந்து விழுந்துட்டா. விழுந்துட்டு அந்த வசனத்தை பாருங்க, லூக்கா 8:47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களும் இயேசுவின் காதில வந்து மெதுவா சொல்லிட்டு, அப்படி இல்ல, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே. போதும். கொஞ்சம் முன்னாடி என்ன கேட்டார்? யாரு? 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 உறவுல இருக்க வேண்டுமா வேண்டாமா நீ டிசைட் பண்ணு. ஆமே, நீ டிசைட் பண்ணு. பெற்றுக்கொள்ள இந்த ஸ்திரீ பெற்றுக்கொள்ள செய்தது எல்லாம் கரெக்ட். ஆனா பெற்றுக்கொண்ட பின் செய்தது தப்பு. Glory. பெற்றுக்கொள்ள நீ செய்யறது கரெக்ட், நீ அழுறது கரெக்ட், நீ உபவாசிக்கிறது கரெக்ட், நீ ஜெபிக்கிறது கரெக்ட், உன் தீர்மானம் கரெக்ட், உன் பொருத்தனை கரெக்ட். ஆனா பெற்றுக்கொண்ட பின் நீ செய்யறது நேர வர யார் நம்ம பாடுவோம், யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போ. எதுக்கு தெரியுமா? பெற்றுக்கொள்ள. கரெக்ட் தான். ஆனா பெற்றுக்கொண்ட பின் நீ செய்யற தெரியுமா? அப்படி பின்னாடி இயேசு நின்று அப்படி திரும்பி பார்த்து, யாரு? ஒரு பிள்ளை தொட்ட அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லிருக்கணும், என் பிள்ளை என்ன தொட்டுட்டு போனாலே எங்க, அப்படித்தானே கேட்டிருக்கணும். யாருங்கிறார்? அதாவது ஆண்டவர்கிட்ட நான் வர்றதுக்கு எனக்கு ஒரு என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் வர்றது உறவுக்கு அல்ல.
12 வருடம் அவளுக்கு தெரியும், அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் கூட குணம் இல்லை. அதே 8வது அதிகாரம் 43 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. ஆமென். அவதான் இயேசுவை நெருங்கி தொடுறா, தொட்டு சுகமாகிறா. இயேசு நின்று கேட்ட, என்ன தொட்டது யாரு? பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நிறைய பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே என்ன தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒருவர் என்னை தொட்டதுண்டு. அப்ப கூட மகான்னு கூப்பிடல, ஒருவர் என்னை தொட்டதுண்டு. இதையெல்லாம் கேட்கும்போது, அதாவது எல்லாரும் இயேசுவோடு கூட ஃப்ரெண்ட்ல நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம அக்கா தொட்டுட்டு இப்படி வந்துட்டே இருக்கிறாங்க. கூட்டத்தில் எதுவும் செஞ்சா தெரியாது. இப்போ கூட்டத்தில் சேர்ந்து எல்லாரும் பாடிட்டு இருக்கும்போது நீங்க தப்பு தப்பா பாடிட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், திடீர்னு எல்லாரும் நிறுத்திட்டாங்க, எப்படி இருக்கும்? கூட்டத்தில் தெரியாது. எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டே இருக்கிறா. திடீர்னு பார்த்தா எல்லாரும் நிக்கிறாங்க. நிற்கும் போது இவ ஒருவேளை நினைச்சிருப்பா வேற யாராவது தொட்டிருப்பாங்க. என்ன தொட்டது யாரு? இப்படி பார்க்கிறாரு. பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அநேகர் உம்மை நெருக்கிறார்கள். சில நேரத்தில் நாம சொல்றதெல்லாம் பெரிய வெளிப்பாடு மாதிரியே இருக்கும். அநேகர் உம்மை, ஆண்டவருக்கே நம்ம பைபிள் கிளாஸ் எடுப்போம். அநேகர் என்ன தொட்டது யார்? ஒருத்தர் தொட்டது உண்டு. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு அவளுக்கு என்ன வந்துட்டு தெரியுமா? பயம் வந்துட்டு அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். உடனே இயேசு அவளை பார்த்து, அப்ப அது வரைக்கும் இயேசு அவளை பார்க்கல. ஏன் பார்க்கல? நீ பார்க்க விடல. ஆண்டவரை என்ன நீங்க பாருங்க ஆண்டவரை. ஆண்டவர் நீ என்ன பார்க்க விடலையே, நான் உனக்கு இதுவரை செய்ததுக்கு நீ என்னை எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிற? நான் உன்னை இதுவரை காப்பாற்றினேனே. அதாவது கடந்த நாள்ல ரொம்ப நாளாவே ஆண்டவர் ரொம்ப, அதாவது இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் எனக்கு சொந்தமாய் ஒரு வீடு தந்தார், ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு சொந்தமாய் ஒரு கார் தந்தார், ஸ்தோத்திரம். எத்தனை பேர்? கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஸ்தோத்திரம். எங்க நம்ம ஒன்னாகிறோம் பாத்தீங்களா? எங்க நம்ம ஒன்னாகிறோம் பாத்தீங்களா? ஹalleluya, ஹalleluya. இந்த கார்ல பரலோகம் போக முடியாது, பார்டரே தாண்ட முடியாது. ஆமென், ஹalleluya. ஆனா ரட்சிப்பு இருக்கா? எவ்வளவு ஆண்டவர் தேடுறாரு. என்ன நான் ஒருவனை தூக்கி எடுத்தேனே, அதனாலதான் காணாமல் போன ஆடை இந்த ஆடு காணாம போனதுன்னா அது மந்தையில இருந்தது, மந்தையில இருந்து காணாம போச்சு. ஒரு ஆடு குறைவா இருக்கு, ஏதாவது எங்கேயாவது மாட்டுதா பார்க்கலாம் அப்படின்னு போல. மந்தையில இருந்து 100ல் 1 குறைஞ்சிருக்கு. மந்தையில் இருந்த 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போச்சு. துக்கத்தோடு தேடுறார், துக்கத்தோடு தேடுறார். நான் பெற்றுக்கொண்ட பின் என்ன செய்கிறேன், எப்படி இருக்கிறேன்? இந்த கூனியாகிய ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா அவ 18 வருடம் அந்த லூக்கா 13 நீங்க நல்லா தியானிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை காண முடியும். ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறான்.
ஏக்கத்தோடு இருக்கிறார். என்ன ஏக்கம்னா, அவளுக்கு தேவனை மகிமைப்படுத்தணும். ஆனா அவளால முடியல. 18 வருடமாய் அவளுக்கு விடுதலை இல்லை, ஆனா ஏக்கம் இருந்துச்சு. அதனாலதான் கூணு நிமிர்ந்ததும் உடனே அவன் நிமிர்ந்து க்ளோரி அப்படின்ட்டான். சிலருடைய தூக்கம் போனதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நிமிர்ந்து, அப்படி நிமிரும் போதே க்ளோரி அப்படின்ட்டா. இது நிமிர்ந்தாலும் க்ளோரி. ஒன்னும் பக்கத்துல இருந்து க்ளோரி அக்கா வருவாங்க, கூப்பிட்டீங்களா? அவன் நிமிரும் போதே க்ளோரி. அவன் எப்படி ஒரு ஏக்கம். அதாவது சப்பானி ஒருத்தனை நீ எழுந்து நடன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? துள்ளுனா. உன்ட்ட நான் என்ன சொன்னேன்? எழுந்து நட. நீ என்ன பண்ற? துள்ளுற. ஏன்னா ஏக்கம். குணமாக்குனது உனக்கு இல்ல, குணமாக்குனது எனக்கு. நல்ல கவனிங்க. அவள் பெற்றுக்கொள்ள காத்திருந்தாள். பெற்றுக்கொண்ட பின் மகிமைப்படுத்தினார். நான் அவரை மகிமைப்படுத்த என்னில் அவர் மகிமைப்படுகிறார். என்னில் அவர் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. என் லைஃப் இங்கேதான் பூரணமாகும். இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய ஜெபத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிதாவே மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், என்னில் நீர் மகிமைப்படணும், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் என் மேல கை வைக்கணும்னு விரும்புறவங்களை கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்குவோம். ஆண்டவர் கேட்கிறார், எதுக்காக நான் உன்னை விடுவிக்கணும்? இந்த 18 வருட கூனியாகிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார்னு வைங்களா, எதுக்குமா நான் உன்னை விடுவிக்கணும்? அப்பா 18 வருஷம் ஆச்சு, எனக்கு விடுதலையா உங்களை துதிச்சு, எனக்கு உங்களை மகிமைப்படுத்தி, நான் வேற எதுக்கும் கேட்கல. நான் நிமிர்ந்து என்ன கூனின்னு கூப்பிட்டவங்களை பார்த்து நிமிர்ந்து 4 வார்த்தை அதுக்கு இல்லப்பா. நீங்க என்ன தொட்டு பாருங்க தெரியும், என்னை விடுவிச்சு பாருங்க தெரியும். எதுக்கு நான் இன்னைக்கு நான் உன்னை எதுக்கு விடுவிக்கணும்? இந்த கேள்விக்கு நீங்க அவர் நம்பும்படியான ஒரு ஆன்சரை கொடுங்க. உடனே கையை வைக்கிறாரா இல்லையா பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார். இந்த வாரம் முழுவதும் பேசிட்டு இருக்கிற இந்த வார்த்தை தான், நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? நீ சொல்லு, நான் எதுக்கு உனக்கு செய்யணும்? தாவீது சொல்றாரு 142:7, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை, அப்போ நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்னா தாவீது எங்க இருப்பேன்னு சொல்றாரு? நீதிமான்களின் நடுவில், நீதிமான்களின் சபையில நீங்க மட்டும் எனக்கு ஃபேவர் பண்ணுங்க ஆண்டவரே. இளையகுமாரன் சொத்து வாங்கினது துன்மார்க்கர் நடுவில் இருக்க, தகப்பன்ட எனக்கு என் ஆஸ்தி எனக்கு பிரித்து கொடுங்க, எனக்கு சொத்து கொடுங்க. எதுக்கு தெரியுமா? துன்மார்க்கர் நடுவில் இருக்க. இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்கப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு உயர்வை தாங்கப்பா, எனக்கு எப்படியாவது ஒரு ஆசீர்வாதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் கேட்கிறார், எதுக்கு? பர்பஸ் என்ன? ஆண்டவரை என்ன உயர்த்தி வைங்க. நீங்க சொன்னீங்களே பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணின்னு. சரி, உன்னை மேல கொண்டு விட்டு நீ என்ன செய்ய போற? செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட போற. உன்னை மேல கொண்டு விட்டு நீ என்ன பண்ண போற? ஆண்டவரே நான் உள்ளளவும் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் என்ன நோக்கம்? இந்த கூனியாகிய ஸ்திரீய கர்த்தர், அதனாலதான் பாருங்க, ஒருவள் சொஸ்தமாகி பின்னாடி போறா, இன்னொருவள் சொஸ்தமாகி நிமிர்ந்து. அப்போ இயேசுவை
இயேசு எனக்கு எது வர மட்டும் தேவை அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் நினைக்குது தெரியுமா? எனக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது வரை எனக்கு இயேசு தேவைன்னு ஒரு பெருங்கூட்டம் நினைக்குது. ஆனால் இந்த 18 வருட கூனியாகிய ஸ்திரீ மனசுல என்ன நினைக்கிறா தெரியுமா? இந்த வாழ்க்கை அவருக்கு மகிமையாக அல்லவா, என்னால 18 வருஷம் அவரை மகிமைப்படுத்த முடியலையே. ஹalleluya. அவ இருக்கிறா தேவ சமூகத்துல. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், நீ இவைகளை நினை இஸ்ரவேலே, நீ என் தாசன். அடுத்து என்ன சொல்வார் தெரியுமா? நான் உன்னில் மகிமைப்படுவேன். நான் உன்னில், என்னில் அவர் மகிமைப்பட விரும்புகிறார். பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18 மார்க் 10 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 10வது அதிகாரத்தில் அவன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று அவன் கத்துறான். உடனே இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே வரவழைக்கிறார். அப்படி வரவழைக்கும் போது 50வது வசனத்தை வாசியுங்கள். மார்க் 10:50. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, இந்த வார்த்தையை கவனிக்கணும், தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு. மேல் வஸ்திரம் என்ன அப்படின்னா, அந்த பிச்சை எடுக்க அவனை உட்கார வைக்கும் போது மேல ஒரு போர்வை மாதிரி ஒன்று அப்படி போட்டு உட்காந்து பாத்திரம் வச்சு பிச்சை எடுப்பான். சிம்பிளா சொல்லணும்னா, அவனுக்கு சரீரம் ஆரோக்கியமா இருக்கு, கண்ணு இல்லை. பார்க்கிறவங்களுக்கு எது மட்டும்தான் தெரியணும் தெரியுமா? அவன் குறை மட்டும்தான் தெரியும். அவன் குறை மட்டும்தான் தெரியணும், மீதி எல்லாம் கவர் பண்ணிட்டான். அவன் குறை மட்டும் தெரிஞ்சிட்டு, சில பாருங்க கை இதா இருக்கும், போர்வையை போட்டுட்டு கையை மட்டும் வெளியே போடுவாங்க. ஏன்னா பார்க்கிறவங்களுக்கு என்ன வரணும்? ஒரு பரிதாபம் வரணும். பரிதாபம் அவனுக்கு ஏதாவது போடணும். இப்படி அவனை கொண்டு உட்கார வச்சவங்க, அவனா உட்கார்ந்து இருக்க மாட்டான், ஏன்னா பார்வை தெரியாது. அவனை கொண்டு உட்கார வச்சவங்க, அவன் குறை மட்டும்தான் வெளியே தெரியணுங்கிறதுக்காக ஒரு போர்வையை மேல போர்த்து, இப்போ இப்படி மூஞ்சி மட்டும் மேல இப்படி போர்வை இருக்கு, கண்ணு தெரியாது, இப்படி இருக்கிறான். அவன் விசாரித்தானா. டெய்லி இந்த காலடி சத்தம் வரும்போது அவன் விசாரிக்கிறான், யாரு என்ன, ஏன் யாரும் ரோட்ல போக கூடாதா, சும்மா என்ன விசாரிக்கிறான். அவனுக்கு நிச்சயம் ஒரு நாள் வருவார். நேரா இப்பொழுது இன்னும் இயேசு ஒரு நாள் வர்றார், கேட்கிறான் என்ன. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நசரேயனாகிய இயேசு போகிறான்னு சொல்றாங்க. இவன் எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? தாவீதின் குமாரன். இவன் பெற்றுக்கொள்ள இவனுக்குள்ள விசுவாசம் இருக்குது, பாத்தீங்களா? ஆமென். நம்புறீங்களா? இன்னைக்கு நான் இருக்கிறேன்ல ஒரு நிலைமை, இதை விட நாளைக்கு கர்த்தர் நல்லா வைப்பா. எத்தனை பேர் இந்த நம்பிக்கை விட்டுறாதீங்க. அதாவது உங்க சரீரம் அழுகிற நிலைமையில இருந்தாலும் இந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஏன்னா என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமென். இன்னைக்கு நான் இருக்கிறத விட நாளைக்கு நல்லா இருப்பேன், நாளைக்கு நல்லா இருப்பேன்.